இன்றைக்கி நடந்த சம்பவம் என்னென்னா, இங்கிலாந்தோட பவுலர்களை பொலன்னு பொழந்தது தான். ஆப்கானிஸ்தான் மாதிரி சின்ன அணிகள் எப்போவுமே பெரிய ரன்களை குவிக்காது. டக்குன்னு என்னதான் செலக்ட் ஆகி உள்ளே வந்தாலும் தோத்துட்டு வெளியில் போயிடுவாங்க. நேற்று நடந்தது அப்படி ஒரு போட்டி தான். இங்கிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டில் பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் 2 விக்கெட் இழந்து நின்றுருந்தாங்க. அந்த சமயத்தில் இப்ராஹிம் ஜத்ரான் ஒரு ருத்ர தாண்டவம்னே சொல்லலாம். இங்கிலாந்தில் என்ன தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆல்தில் ரசீத் இருக்கட்டும், யார் போட்டாலும் அடி தான். அந்த மாதிரி அடின்னு அடித்து ஒரு மனுஷன் மட்டும் 146 பாலில் 177 ரன்னு அப்படின்னு ஒரு இமாலய ஸ்கோரை அடித்து நொறுக்கி எடுத்துருக்காப்புல. இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி போட்டிருக்காப்புல பார்த்துருக்கேன். பட் இந்த மேட்ச் அந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. மொத்தம் ஆப்கானிஸ்தான் அணி 325 ரன்னு 7 விக்கெட்டுக்கு 50 ஓவரில் அடித்தாங்க. ஸோ எப்படி இங்கிலாந்து அடிச்சிடும், ஆனால் 350 ரன் அடித்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கிலாந்தில் வரிசையாக ஒவ்வொருத்தராக போயிட்டே இருந்தாங்க வெளியில். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக செஞ்சுரி போட்ட 360 அடித்த பென் டக்கெட் 38 ரனில் அவுட்டு. ஜோ ரூட் எப்போவுமே ஒரு ரூட்டே தனி. அந்த ரூட் மட்டும்தான் ஒழுங்காக விளையாடி 111 பாலுக்கு 120 ரன் அடித்தார். அப்புறம் ஹாரி புரூக் 25 ரன்னு, ஜாஸ் பட்லர் 38, அப்புறம் ஓவர்டன் 32 ரன்னு. ஸோ ஓவரும் பெருசாக அடிக்க முடியல. எல்லாம் 50 ஓவர் சேர்ந்து 317 ரனில் அவுட் ஆகிட்டாங்க, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் தரப்பில் அஹமதுல்லா உமர்சாய் கரெக்டாக 58 ரன்னு விட்டு கொடுத்து 9.5 ஓவரில் 5 விக்கெட்டை தூக்கியிருக்காப்புல. ஸோ நேற்று ஓவராலாக ஆப்கானிஸ்தானோட பேட்டிங், பவுலிங் எல்லாமே பட்டை கிளப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக பாகிஸ்தான் அந்த கிரவுண்ட் ரொம்ப பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. பேட்டிங் பிச்சு தான். ஸோ என்ன பால் போட்டாலும் பேட்டுக்கு தான் போகுது, பொலன்னு பொழக்கிற மாதிரி. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு அணி இப்போ இங்கிலாண்டை அப்செட் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நம்ம ஜாம்பவான் அணிகளாக இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அணிகள் இந்த மாதிரி சின்ன அணிகள்கிட்ட அப்பப்போ அடி வாங்குறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நன்றி.